Hello friends, welcome back to Techmaima YouTube channel. So என்னோட ஸ்க்ரீனை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் ஃபார் கிளவுட். அதாவது நான் AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்கான வீடியோஸை கண்டினியூஸாக ஒரு டாபிக் வைஸாக டெமோவோட அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதாவது என்னெல்லாம் டெமோ பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ அந்த வகையில் நம்ம அடுத்தது பார்க்க போகிற மாடியூல் AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்டில் நெக்ஸ்ட் மாடியூல் வந்து நெட்வொர்க்கிங் மாடியூல் தான். சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடியூல். ஸோ AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸாமில் கூட இந்த பர்டிகுலர் மாடியூல் வந்து அரௌண்ட் 25 to 30% ஆஃப் கொஷின் இதில் இருந்தால் வரும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடியூல். அண்ட் நீங்கள் டைரெக்டாக AWS நெட்வொர்க்கிங் கான்செப்ட்குள்ளே ஜம்ப் ஆனால் உங்களுக்கு ஒரு சில பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் பேசிக்ஸ் தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பிளேஸில் வந்து லேக் ஆவீங்க. ஸோ அது ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ தனியாக போடுறேன், நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் ஃபார் கிளவுட். ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சால் AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்டோட நெட்வொர்க்கிங் மாடியூல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது அடுத்த வீடியோவில் தான் நான் அதை பற்றி போட போகிறேன். பட் இந்த வீடியோவில் அதுக்கான பேசிக்ஸ் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நார்மலாகவே நெட்வொர்க்கிங்னா என்ன? ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா நெட்வொர்க்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு. நெட்வொர்க்கிங் அப்படின்னா வயர்ட் ஆர் வயர்லெஸ் மீடியம். ஸோ வயரால் கனெக்ட் ஆகிருக்கலாம், ஐ மீன் ஃபிசிக்கல் கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் கனெக்டர் இல்லாமல் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். வயர்ட் ஆர் வயர்லெஸ் மீடியம் டு இன்டர்கனெக்ட் ரிசோர்ஸஸ் வித் சம் ப்ரோட்டோகால்ஸ். ஒரு சில கண்டிஷனோட மேபி ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் இருக்கிற ரிசோர்ஸை ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் நெட்வொர்க்கிங். சரியா? வயர்ட் ஆர் வயர்லெஸ் மீடியம் டு இன்டர்கனெக்ட் ரிசோர்ஸஸ் வித் சம் ப்ரோட்டோகால்ஸ் ஓவர் இன்டர்நெட். இதுதான் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் எல்லாருமே OSI லேயர் பற்றி படிச்சிருப்பீங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ OSI லேயர் பற்றி கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் அதில் 7 லேயர் இருக்கும். OSI வந்து மாடர்ன் லேயர் நம்ம சொல்லுவோம், மாடர்ன் லேயர் ப்ரோட்டோக்கால் வாங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் அதுதான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. நெட்வொர்க்கிங் டொமைன் எடுத்துக்கிட்டாலே நிறைய பிளேசஸில் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து OSI லேயர் தான். சரியா? ஸோ அதில் 7 லேயர் இருக்கும். 7 லேயரில் நம்ம பார்க்க போகிறது 3வது லேயர், அதுதான் நெட்வொர்க்கிங் லேயர். நெட்வொர்க்கிங் லேயர் டீல்ஸ் வித் IP அட்ரஸஸ். சரியா? ஸோ அதனால நம்ம 3வது லேயர் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ OSI லேயர்னா என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி கேட்காதீங்க. அது ரொம்பவே பேசிக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் டைமில் அதை பற்றி படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஒரு சில வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களுக்கு OSI லேயர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. நெட்வொர்க்கிங் லேயர் பற்றி மட்டும் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் AWS கிளவுட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால நான் அதை பற்றி மட்டும் சொல்ல போகிறேன். நெட்வொர்க்கிங் லேயர் which is 3rd layer in the OSI. அண்ட் இதை வந்து which deals with IP addresses. அண்ட் இது வந்து லாஜிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா IP அட்ரஸ் நார்மலாகவே இட் வில் பி கீப் ஆன் கெட்டிங் சேஞ்ச்ட், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால இதை லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ IP அட்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே IP அட்ரஸோட வெர்ஷன் IPv4, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அண்ட் IPv6. இது ரெண்டு பற்றியுமே நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ IPv4 தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து IPv6 வந்துச்சு. இப்போ நிறைய இடத்துல IPv6 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ரெண்டுத்துக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. IPv4க்கும் IPv6க்கும். IPv4 IPv6. ஸோ IPv4ல வந்து நம்ம கொடுக்குற எல்லா இன்புட்டுமே பைனரி, எல்லா IP அட்ரஸுமே பைனரி ஃபார்மேட் தான் இட் வில் கெட் கன்வெர்டட். சரியா? ஸோ நீங்கள் IPv4ல பார்த்தீங்கன்னா ஓவராலாக 32 பிட்ஸ். 32 பிட்ஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னா 32 பிட்ஸ் அண்ட் 4 octets. 4 octets. ஸோ இது நான் 32 பிட்ஸ் எப்படி இருக்கும், 4 octets எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு தனியாக அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதில் 5 கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? அண்ட் IPv6ல 128 bits.
and no octates and classes. ஸோ இது என்னடா 32 பிட்ஸ்னா என்னன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ 32 பிட்ஸ். இப்போ 32 பிட் நீங்கள் 32வை 4ஆக டிவைட் பண்ணால் எப்படி இருக்கும்? பைனரி ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ 8 இதுதான் வந்து IPv4 அட்ரஸோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஸோ இட் வில் பி 32 பிட்ஸ் 4 ஆக்டேட்ஸ். இது வந்து ஒரு ஆக்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆக்டேட், இது ஒரு ஆக்டேட். ஸோ 4 ஆக்டேட்ஸ் இது தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தா 32 இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் வாட் 32 பிட்ஸ். அண்ட் 5 கிளாஸஸ் அப்படின்னா கிளாஸ் A, கிளாஸ் B, ஓகேவா? கிளாஸ் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஈல முடியும். ஸோ இந்த A to E வேல்யூ எல்லா IP அட்ரஸ்லையும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அதாவது 0 to 255. நீங்கள் எந்த IP அட்ரஸ் பார்த்தாலும் அதில் கண்டிப்பாக நீங்கள் அதிகபட்சமாக 255 வரையும் பார்க்க முடியும். ஸோ 198.162.1.255 இல்லை 255.255 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரியே இருக்கும். இல்லை 1 பாயிண்ட் IP அட்ரஸ் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். பட் வித்தின் திஸ் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் அகெயின் class A to B, A to E na A to B, B to C, C to D, D to E. So A க்கும் B க்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ கிளாஸ் ஏனா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற IP அட்ரஸ், கிளாஸ் B அப்படின்னா B க்கும் C க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ நான் இன்னும் ஃபர்தராக இன்டெப்த்தாக போக விரும்பல. இது வந்து உங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 5 கிளாஸஸ் இருக்கு IPv4ல. அது ஏலேருந்து ABCDE அப்படி மாதிரி கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D, கிளாஸ் Eன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம். அண்ட் கிளாஸ் ஏல இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. கடைசியாக எண்ட் ஆகிறப்ப த மேக்ஸிமம் லிமிட் விச் வி கேன் கோ அப் டு 255. அண்ட் எதனால நம்ம 255 வெளியும் தான்? ஏன் இது வந்து why it is 255? அது 285க்கு மேலே போக முடியாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கான டெஃபினேஷன் why it is 255 அப்படின்னா 2 to the power of 7 plus 2 to the power of 6 plus 2 to the power of 5 plus 2 to the power of 4 plus 2 to the power of 3 2 to the power of 1 2 to the power of 1 plus 2 to the power of 0. So இதை நீங்கள் calculate பண்ணி பாருங்க is equal to 255. சரியா? So that is the reason it won't go further more than 255. So 2 to the power of 7, 128 and then 64, 32, 16, 8, 4, 2, 1. இதை நீங்கள் add பண்ணா the maximum which you will get is 255. அதனால தான் கிளாஸ் A to E வேல்யூம் அதிகபட்சமாக IP அட்ரஸ் is ranging. I know the max limit is 255. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால வந்து இது 255 தாண்டி போக மாட்டேங்குது IP அட்ரஸோட லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதே லாஜிக் தான் இங்கே நீங்கள் IPv6ல பார்த்தா இட் வில் பி லைக் 128 பிட்ஸ். நான் இப்போ 32 பிட்ஸ்க்கு இப்போ போட்டிருக்கேன். பட் 128க்கு யூ கேன் இமேஜின் ஹவு இட் லுக் லைக். அண்ட் அதில் ஆக்டேட்ஸே கிடையாது. இது மாதிரி நம்ம டிவைட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் இனிஷியலாக வந்தது வந்து IPv4 தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு IP அட்ரஸ் கொடுக்குறேன் 198. நீங்களே கூட ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு IP அட்ரஸ் எடுத்துக்கோங்க. நான் வேற ஒரு IP அட்ரஸ் ஐ திங்க் நான் ஆல்ரெடி என்னோட சிஸ்டம்ல இருந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ 192.168. என்னோட சிஸ்டம்னா என்னோட சிஸ்டத்தோட IP அட்ரஸ் கிடையாது. நான் வச்சிருந்த மெட்டீரியல் நான் IP அட்ரஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ 192.168.1.0. ஸோ இதுக்கு வந்து இது வந்து IPv4 நீங்கள் பைனரி ஃபார்மேட்டில் இருந்தால் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி உங்களால் கால்குலேட் பண்ண முடியுமா? இதே IP அட்ரஸ் வந்து பைனரி ஃபார்மேட்டில் இருந்தால் how does it looks like? அது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? இப்போ நான் தான் சொன்னேன் இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 192 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டேட். கரெக்டாக
ஸோ how we will get 192? இந்த ரேஞ்சிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா how we will get 192. நீங்கள் அப்புறம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு போது ஏன் இங்கே 2 to the power of 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா if you consider it one octet as 8 bits சரியா, அதனால தான் 0ல இருந்து 7 வேல்யூ 8 bits இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் 2 to the power of 7. ஸோ 192 வேணும்னா நீங்கள் இங்கே எதை ஆட் பண்ணணும், 128யும் 128 plus 64 is how much? ஆட் பண்ணுங்க குயிக்கா. ஒன் 192 வருதா? ஸோ 8 பிட்ஸில் ஃபர்ஸ்ட் 2 பிட்ஸ் மட்டும் ஐ மீன் zeros and ones தான் பைனரி ஃபார்மேட்டில். ஸோ இட் வில் பி 11000000 சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் புரியலன்னு வந்து நினச்சிடாதீங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 8 பிட்ஸில் நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் எந்த ஐபி அட்ரஸ் இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் அதுக்கான பைனரி ஃபார்மேட்டை எடுத்துக்க முடியும். ஸோ 192 வேணும்னா எந்த காம்பினேஷன் வந்து இட் வில் கிவ் யூ 192. 128யும் 64யும் ஆட் பண்ணால் இட் வில் கிவ் யூ 192 கரெக்டாக? ஸோ 128 and 64 is the first 2 bits of the first octet கரெக்டாக? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் 2 bits மட்டும் it will be 1 in the binary format, rest everything remains 0. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி 168 வேணும்னா how will you get 168? இந்த இதில் வந்து நீங்கள் எந்த ஃபார்மேஷனில் உங்களுக்கு 168 கிடைக்கும்? 128 plus 32 plus 8. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம கேல்குலேட்டரில் வந்து நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா போட்டுக்கலாம். 128 plus 32 plus 16 எவ்வளோ? 168 தான் நம்மளுக்கு வேணுமா? நான் என்ன போட்டிருக்கேன்? plus 8 ஆக்சுவலாக 128 plus 32 plus 8 168. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள். இப்போ சொல்லுங்கள் எப்படி வரும்ன்ட்டு. ஃபார்மேட் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டேட் வில் பி 1, ஏன்னா we are considering 128 சரியா? அதனால ஃபர்ஸ்ட் ஆக்டேட் வந்து 1. அண்ட் செகண்ட் 64 வந்து இந்த நம்மளோட சம்ல வரல, அதனால 0. அண்ட் 32 எஸ் அதை ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு 168 கிடைக்குது. ஸோ 1. அகெயின் 16 we are not counting, so it is 0. 8 ஆட் பண்ணாதான் 168 கிடைக்குது. ஸோ 1. ஓகேவா? அகெயின் 0 0 0. இதுதான் 4 ஆக்டேட்ஸில் செகண்ட் 1. ஸோ 168 எந்த காம்பினேஷனில் கிடைக்கும்னா நமக்கு 168 வந்து இந்த காம்பினேஷனில் தான் கிடைக்கும் சரியா? அதே மாதிரி 1 வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கிற 8 பிட்ஸில் ஃபஸ்ட்டு 7 0, லாஸ்ட் மட்டும் தான் 1. நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. 1 வந்து 8th பிட்டில் தான் இருக்குது 1. அண்ட் 4வது 0 இருக்கு இல்லையா? ஸோ எவ்ரிதிங் ஷுட் ரிமைன் 0. ஸோ இப்படி தான் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும் சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐபி அட்ரஸோட பைனரி ஃபார்மேட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் உங்களால் கன்வெர்ட் பண்ணணும் சரியா? ஸோ நம்ம இப்போ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம், நெட்வொர்க்கிங்னா என்ன, அதில் என்னென்ன ஓஎஸ்ஐ லேயரில் நம்ம பார்த்தது நெட்வொர்க்கிங் லேயர் which deals with IP address. ஸோ ஐபி அட்ரஸில் 2 வெர்ஷன், IPv4 இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அண்ட் வெர்ஷன் 6. IPv4 வந்து 32 bits ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். அண்ட் அதில் 5 கிளாஸஸ் இருக்குது. கிளாஸ் A to கிளாஸ் E. கிளாஸ் A வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். அதிகபட்சமாக கிளாஸ் Eல இட் வில் கோ அப் டு 255. ஸோ எதனால 255 நான் சொல்லியிருக்கேன் ரீசன்.
to the power of 7 plus 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 and 2 to the power of 0 is equal to 255. அண்ட் இதில் 4 ஆக்டேட்ஸ் இருக்கும். இந்த 32 பிட்டை 4 டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈச் டிவிஷன் அந்த செக்மெண்ட்டை தான் நம்ம ஒரு ஆக்டேட்னு சொல்லுவோம். அதில் 8 பிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த ஐபி அட்ரஸோட பைனரி ஃபார்மேட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் இதே மாதிரி நிறைய ஐபி அட்ரஸ் நீங்கள் எடுத்து கூட கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ இது வரையும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் இது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஐபி அட்ரஸில் 2 கேட்டகரி இருக்குது. நான் வெர்ஷன் பார்த்துட்டோம். பட் நீங்கள் இன்னொரு டேர்ம் வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் தெரியுமா? உங்களை யாருக்காச்சும் வீடியோ பார்த்துருந்தா இப்படி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது லைவாக செஷன் இல்லை, அதனால நான் கொஷின் கேட்குறேன். ஞாபகத்தில் கொஷின் மாதிரி கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஸோ பப்ளிக் ஐபி அப்படிங்கிறது வந்து ரவுட்டபிள் ஓவர் இன்டர்நெட் அண்ட் இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ். நீங்கள் பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ வில் ஹேவ் டு பே ஃபார் திஸ். சரியா? அண்ட் ப்ரைவேட் ஐபி அப்படிங்கிறது வந்து வித்தின் யுவர் ஆர்கனைசேஷன். வித்தின் யுவர் ஆர்கனைசேஷன் உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க நோ நீட் டு பே. சரியா? நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் மற்றும் பிரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது. உங்ககிட்ட ஒரு வேலை பப்ளிக் ஐபி அட்ரஸா உங்ககிட்ட இருக்கிறது இருந்துச்சுன்னா யூ கேன் ஆக்சஸ் இட் ஓவர் இன்டர்நெட். ஸோ ஒரு சர்வரையோ இல்லை வேற மெஷினோட ஆக்சஸையோ உங்களுக்கு வேணும்னா இஃப் இட் இஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஃபார் ஷியோர் யூ கேன் ஆக்சஸ். பட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து ரவுட்டபிள் ஓவர் இன்ட்ராநெட். அதாவது வித்தின் யுவர் ஆர்கனைசேஷன் நெட்வொர்க் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ். அண்ட் திஸ் இஸ் ப்ரொவைடட் பை யுவர் அட்மின். இங்கே நீங்கள் எதுவுமே அட்மினுக்கு பே பண்ண தேவையில்லை. சரியா? இதுதான் வந்து மேஜராக உள்ள டிஃப்ரென்ஸ் ப்ரைவேட் ஐபிக்கும் பப்ளிக் ஐபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த இதை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ ப்ரைவேட் பப்ளிக் ஐபி பற்றி சொல்லிட்டேன். ஒரு சில ஐபி அட்ரஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 192.168.1.23 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் டம்மியாக எடுத்த ஒரு ஐபி அட்ரஸ். இது யாரோட ஐபி அட்ரஸும் கிடையாது. இங்கே வந்து டிவைடட் பை 8 இந்த மாதிரி இருக்கும். இல்லை டிவைடட் பை 24, இல்லை டிவைடட் பை 32 இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து சப்நெட் மாஸ்க். அகைன் சப்நெட் மாஸ்க்னா என்னன்றது நீங்கள் கூகுள் பண்ணி பார்ப்போங்க. ஸோ ஐ மீன் அது ஒரு செப்பரேட் டாப்பிக்காக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்னால் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை நான் கவர் பண்ணுறேன். இது வந்து சப்நெட் மாஸ்க். இதுக்கு நான் லைவாக உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்க விரும்புகிறேன். இது என்ன அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஐபி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் கிளாஸ் ஏபி எனிஹவ் இட் இஸ் நாட் ரவுட்டபிள் ஓவர் இன்டர்நெட். பட் அதுலேயும் கிளாஸஸ் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் CIDR.xyz அப்படிங்கிற வெப்சைட் போங்க. அண்ட் இன்டராக்டிவ் ஐபி அட்ரஸ் அண்ட் CIDR ரேஞ்ச் விஷுவலைசர். ஸோ நீங்கள் ஐபி அட்ரஸோட ரேஞ்சை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே எத்தனை ஐபி அட்ரஸ் யூசபிள் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கவுண்டோட காமிச்சிடும். சரியா? ஸோ இது வந்து ரேண்டமாக எடுத்துக்கிட்ட ஒரு ஐபி அட்ரஸ். இப்போ நீங்கள் கவுண்ட் நான் சொன்ன இல்லையா 10 வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? go to that range. அதில் எதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஸோ in which combination you will get 10. சரியா? ஸோ அதே மாதிரி 88 வேணும்னா என்ன பண்ணணும்? 135. இது வந்து ஒரு டம்மி ஐபி அட்ரஸ். ஸோ நான் இங்கே 0ன்னு கொடுத்தேன்னா சப்நெட் மாஸ்க்கு 0. நான் டிவைடட் பை 0ன்னு கொடுத்தேன்னா சப்நெட் மாஸ்க்கு 0. இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி ஸ்டார்டிங் ஃப்ரம் 0.0.0.1. லாஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ் 255.255.255.254. அண்ட் எத்தனை ஐபி அட்ரஸ் கவுண்ட் இருக்கு இதுக்குள்ள கவுண்ட் பண்ணிக்கோங்க நீங்களே. சரியா? அண்ட் இஃப் ஐ கிவ் 1 ஃபர்ஸ்ட் பிட் மட்டும் கவுண்ட் ஆகும். ஸோ சப்நெட் மாஸ்கில் வந்து which is 128.0. இது வந்து ஐபி அட்ரஸ் கிடையாது. திஸ் இஸ் நெட் மாஸ்க். அதுதான் சப்நெட் மாஸ்க் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இதில் எத்தனை ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுற ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. நான் 2 பிட்ஸ் கொடுத்தேன்னா அகைன் நீங்கள் பாருங்கள் இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச்ட் 3, 4. சரியா?
ஸோ நீங்கள் மோஸ்ட்லி 8 divided by 8 or 16 32 அந்த மாதிரி பார்ப்பீங்க. நான் 8நாலே சொல்ல தெரியும். ஃபர்ஸ்ட் 8 bits மட்டும் உங்களுக்கு கவர் ஆகும். Calculated first 8 bits are counted here. சரியா? The same thing, first usable IP, last usable IP, how many counts are there and what is the subnet mask. If I give 16, only first 2 octates will be visible. சரியா? இது நீங்க பார்க்க முடியாது. First 2 octates are visible. Again, so first 2 octates visible இருக்கா? So அதுக்கு பாருங்க 255.255 subnet mask. நான் 32 கொடுக்குறேன். 4 octates இருக்கு. So 8888 is equal to 32. So since I'm giving 32, you can look at the subnet mask 255.255.255. இந்த மாதிரி எல்லா IP addressக்கும் you can visualize the range and how many IP address usable IP address count வந்து 1 தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த IP addressக்கு வேணும்னாலும் you can go to this website CIDR.xyz. சரியா? ஸோ பப்ளிக் IP, ப்ரைவேட் IP என்னென்னு பார்த்துட்டோம். அண்ட் இந்த சப்நெட் மாஸ்க் அது எப்படி நம்ம டிவைட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு கொஷனாக கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட கம்பெனியில் வந்து ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்க. சரியா? ஸோ 1000 எம்ப்ளாயுமே ஒரு இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணும். they need to access a particular information. ஸோ இவங்க இந்த 1000 எம்ப்ளாயி உங்கள் கம்பெனியில் இருந்தால் 1000 பேருக்கு நீங்கள் எத்தனை பப்ளிக் IP அட்ரஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறது கூட விடுங்க. நார்மலாக நான் காமன் கொஸ்டின் கேட்குறேன். 1000 எம்ப்ளாயிஸ் இருந்தால் 1000 பேருக்கும் எத்தனை பப்ளிக் IP அட்ரஸ் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஒரு சிலர் நினைக்கலாம் 1000 IP அட்ரஸ் இருக்குமா, இன்னொரு அந்த மாதிரி 4-5. ஆக்சுவலாக இந்த 1000 பேருக்கும் ஒரே ஒரு IP அட்ரஸ், பப்ளிக் IP அட்ரஸ் போதும். ஆனால் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ப்ரைவேட் IP அட்ரஸ் இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி. நான் இன்னொரு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இப்போ உங்களோட நீங்கள் இருக்கிற சிட்டியில் ஒரு 1000 பேர் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறாங்க. 1000 பேருமே டிக்கெட் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த டிக்கெட் கவுண்டர் வந்து ஒன்று தான் இருக்கும். அந்த லொக்கேஷன் ஒரு சில இடத்துல 2 கூட இருக்கும். பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். அது வெரிஃபை பண்ணுற பிளேஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி it will have only one public IP address. சரியா? ஸோ அப்புறம் எப்படி இந்த 1000 IP எம்ப்ளாயிஸும் அவங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு NAT அப்படிங்கிற ஒரு கேட்வே யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுத்துப்போம். இது எல்லாமே வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் வச்சுக்கோங்க. சரியா? NAT. ஸோ N-னா நெட்வொர்க், A-னா வந்து அட்ரஸ், T-னா டிரான்ஸ்லேஷன். நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். சரியா? ஸோ இந்த எல்லா 1000 எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்தும் ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை ஒரு வெப்சைட்டையோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் வந்தால் இவங்க எல்லாருக்குமே ப்ரைவேட் IP இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பப்ளிக் IP அட்ரஸ் அதான் இருக்கும். இந்த அவங்க they can access it through this. பட் அது எப்படி வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NAT அப்படிங்கிற கேட்வே யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக NAT என்ன பண்ணணும்னா இந்த ப்ரைவேட் IP அட்ரஸை it will convert into public IP address so that they can access the information. புரியுதா? This is the purpose of NAT gateway. It will convert the private IP address. அந்த ரெக்வஸ்ட்காக மட்டும் it will convert. That's all. அது வந்து வேற எதுவுமே மேஜரா எதுவுமே பண்ணாது. மேஜர் அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த விஷயம் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் NAT ஓட பர்பஸ். நெட்வொர்க் அட்ரஸ் அண்ட் translation. It will convert the private IP request into public IP so that they will get the required information using the NAT gateway. Then it will be delivered to the employees. இதுதான் NAT ஓட கான்செப்ட். அண்ட் அகெயின் எனக்கு இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இப்போ எம்ப்ளாயி 1 அண்ட் எம்ப்ளாயி 2 2 மெஷின், ஆளுக்கு ஒரு மெஷின் வச்சிருப்பாங்க.
ஸோ இங்கேருந்து இங்கே இவங்க ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பணும்னா அது என்ன ஆகணும், அந்த ரெக்வஸ்ட் வந்து இங்கேருந்து இப்படி நேட்டுக்கு போயிட்டு நேட்டில் இருந்து தான் ரிட்டர்ன் வருமா அப்படி நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் அது கிடையாது. ரெண்டு எம்ப்ளாயிஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா do they need to go to NAT and then it will be forwarded to the employee to from employee 1 to employee 2 கிடையாது. They can directly contact each other since they are connected through private IP. சரியா? பட் இது எப்படி இந்த ரெக்வஸ்ட் வந்து எம்ப்ளாயி 2க்கு தான் போகணும், இந்த ரெக்வஸ்ட் வந்து it should go to NAT gateway, I mean outside NAT அப்படிங்கிறது எப்படி வந்து டிவைட் பண்ணும் அப்படின்னா they will use the route table concept. route table அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் இந்த ரெக்வஸ்ட்டை டிவைட் பண்ணுவாங்க. this request should go to NAT and this request should go to this particular machine, அதாவது எம்ப்ளாயி அவங்களோட private IP. புரியுதா? NAT and route table இந்த ரெண்டுத்தோட கான்செப்ட் இதில் பார்த்துருக்கோம். NAT அப்படிங்கிறது it's a gateway that will convert private IP into public IP to access any specific information or particular information. Route table will help to route the connectivity between resources or with NAT. எந்த ரெக்வஸ்ட் எங்கே போகணும் அப்படிங்கிறத route table தான் வந்து டிசைட் பண்ணும். சரியா? ஸோ இந்த கான்செப்ட்ஸில் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா it will be more than enough to learn AWS networking concepts. இதெல்லாம் பேசிக்ஸ். என்னென்ன பார்த்தோம், நெட்வொர்க்கிங்னா என்ன, அதில் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஐபினா என்ன, பப்ளிக் ஐபினா என்ன, அண்ட் தென் IPv4ல என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, அப்டேட்ஸ்னா என்ன, 255 ரேஞ்ச் எதுக்காக கொடுக்குறோம், அண்ட் தென் சப்நெட் மாஸ்க் அது எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது அதுவும் பார்த்தாச்சு. NAT கேட்வேயோட பர்பஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன், ரவுட் டேபிள் பற்றி சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில், இது போதும். இது மட்டும் உங்களுக்கு வீடியோ புரியலன்னா திரும்ப முதல்லேருந்து கூட பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட டைம் நான் அதை அகெயின் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மேபி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெட்வொர்க்கிங் மாடியூல் பற்றி AWSல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். Don't forget to subscribe. Thank you. Bye-bye.